ஸோ வணக்கம் பாக்கியமா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கோசி கேமிங். நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு தரமான அந்த ஒரு ஃபன்னான கேம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே வாங்க நம்ம வந்து போகலாம். ஓ பாய், நான் வந்து இப்போ நான் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். நம்ம வந்து இன்னும் ஒரு பிரான்ச் நம்ம வந்து திறந்தோம்னா நமக்கு வந்து இன்க்ரீடியன்ஸ் நிறைய தேவை. கேஜி அதுக்கு வந்து நிறையாவே வந்து இதுவாகும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பில்லியனான ஃப்ரெஷ்லி ஸ்குவாட் வந்து ப்ரொடியூஸ் வந்து நிறையா பண்ண மாட்டேங்குதுமே. ஓகேவா, நம்ம வந்து போய் ரா மெட்டீரியல் நம்ம வந்து கரெக்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து இந்த கேமோட கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து இந்த கேமில் நம்ம வந்து ஜாம்பியை நம்ம வந்து பிடிப்போம் பாருங்க. அதையே நம்ம வந்து விற்போம். வெல்கம் டு தீஸ் லெட்ஸ் ப்ராக்டிஸ் கேட்சிங் கெட் மீ ஃபர்ஸ்ட். இதான் பாருங்க நம்ம இந்த கேம் தாராளமாக இருக்கும் பாருங்க. இது பார்த்தீங்களா, நம்ம இப்படி பிடிச்சேன்னா நம்ம வந்து ஃப்ரெண்ட் அப்படியே வந்து அதுக்குள்ளே போட்டுருவோம். Good job, AJ. Now let's try to find some fresh meat. Okay, வா நம்ம வந்து ஃப்ரெஷ் மீட்டை நம்ம வந்து தேடி போகலாம். என்ன மீட்டாக இருக்கும், ஒரு வேளை இருக்குமோ, ஜாம்பியாக தான் கைஸ் இருக்கும். ஓகே வாங்க. ஓ நம்ம வந்து பிரெயினை போட்டுன்னு இருக்கோம். டக்கு டக்குன்னு நம்ம வரும் பாருங்க. ஹைடாக இருக்குமா, நம்ம பிரெயினை போட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒழிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஜாம்பி வருமா. ஏய் ஜாம்பி நெல்லுப்பா நெல்லுப்பா. ஓகே பாக்கிய மேட்ச், இந்த மாதிரி நிறையா ஃபன்னான வீடியோ வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாக்கிய மேட்ச். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவாக வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் வந்து போடுறதுக்கு. நீ வந்துட்டான் ஏய் ஓடாத ஓடு மாட்டிக்கிட்டு. அமேசிங். ஓகேவா, நம்ம ஃபோன் எடுத்துக்கு நம்ம மறுபடியும் போகலாம் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறான். ஓகே நம்ம போய் இங்கே பாருங்களேன், அண்டர் கிரவுண்டில் நம்ம வந்து ஒரு இதுவே நம்ம வந்து வச்சுருக்கோம். இங்கே தான் நம்மளோட ஒரு ஒரிஜினலான ஒருத்தர் அந்த ஷாரிங் ஆகுது. இந்த மாதிரி நிறையா மக்கள் வந்து இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம ஜூஸ் போட்டு தரப்போம். இதான் கைஸ் நம்மளோட. ஓகே நம்ம வந்து இங்கே நம்ம ஜூஸ் போட போகிறோம். ஓகே பாக்கியமா, இதை நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அது வந்து அப்படியே அந்த 10 ஜூஸ் அப்படியே வந்து போய்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு நம்மளை வந்து வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஜூஸ் அப்படியே போகுது பாக்கியமா சொன்னாலே. அதையும் வாங்கிட்டு போகிறான் எப்பா இருக்கு அந்த கான்செப்ட். குட். என் டெக்னாலஜி இதெல்லாம் நீங்கள் நிறையா நீங்கள் பிடிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து பண்ணுறோம். அது வந்து கேஜெட்டுக்கு வந்து இதெல்லாம் நீங்கள் உருவாக்கி போடுறாங்க. ஓகே ஜாம்பி செக்ஷன் ப்ரோன் வந்து நம்ம சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்து ஒரு சப்ளை நம்ம பண்ணுவோம். ஏன்னா அந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப வளர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லிக்கலாம். நான் வந்து ஒரு ட்ரோனை வந்து அனுப்பிச்சிருக்கேன். அது வந்து ஜாம்பி வந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்கே வந்து நம்ம காட்டி கொடுக்குறோம், வா நம்ம போகலான்னு வந்து அப்போ சொன்னான். இது வந்து ஒரு இதாக நம்மளோட வேர்ல்டு மேப்பான். இதில் வந்து அப்படியே வந்து ஜாம்பி எங்கே இருந்துச்சுன்னா அப்படியே நமக்கு வந்து காமிக்கணும், நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஜாம்பி ஃபோன் ஆமாம் பாக்கணும், ஜாம்பி வாங்க நம்ம போகலாம். ஜாம்பியை ஜூஸாக மாற்ற போகிறோம். கொடூரமாக மாட்ட போகிறேன். ஓடிருச்சு ஜாம்பி.
என்னங்க அந்த பிரெயினை சாப்பிடுதாங்க, சாப்பிடுது பாருங்க. ஏய் நில்லுங்க நில்லுங்க, உங்களை தான் நோக்கி நான் இங்கே வந்து கொண்டு இருக்கிறேன். நீங்கள் ஆட்டுக்கு ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் எப்படி ஜூஸ் போடுவேன்? ரைட்டு கொடூரமா நான் இதை பற்றி நான் வந்து நல்லா தான் நான் நினைக்கிறேன். இது வந்து நம்ம லாஸ்ட் பிஸ்னஸோட வந்து மோர் ப்ராஃபிட்டபிளாக அந்த நமக்கு இருக்குடா அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். நம்ம பெட்டு நம்ம ஃப்ரெண்டு பட்டு போடுது. இந்த பிஸ்னஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம வந்து கொண்டு போனோம். இன்னும் நீ வந்து நிறையா முடிச்சுன்னு வச்சுக்கோங்க, நிறையா ரிவார்ட்ஸ் கிடைக்குண்டா அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறேன். ஓகே வாங்க. ஆமாம் இது என்னது, ஏய் போங்கடா, நம்மகிட்ட இருக்குது 14 அபாயமா அதுவே அந்த கொடுக்கணும். ஓகே வாங்க நம்ம வந்து ஜாம்பி ஏதாச்சும் இருக்கான்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஆமாம் இது என்னது, இதுக்கு என்னாச்சு? ரைட்டு வாங்க நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம். ஓகே இன்னும் இந்த வீடியோவுக்கு வந்து யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கள். அப்படின்னா தான் எனக்கு ஒரு மோட்டிவாக இருந்திருக்கும். சரி நமக்கு ஒன்று இது சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வந்து போடுறதுக்கு வந்து ஒரு மோட்டிவாக இருக்கும் பாருங்க. அதனால் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து தட்டி விட்ருங்க. அதே மாதிரி அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த லைக் பண்ணுவீங்க. அப்படின்னா அந்த மாதிரி வீடியோஸுமே வந்து நான் கரெக்டாக போட்டுருவேன் பாருங்க. ரைட்டு நம்ம இன்னும் ஒரு புது ஜாமி கிடச்சிருக்கு பாருங்க. ஓகே இன்றைக்கி அதை செத்து பை 200 கொடுத்தேன். அப்படி புது ஜாம்பி. ஓகே இது வந்து ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்க. ஜாம்பி பிஸ்னஸில் தான் நம்ம மாட்டணும்னா என்ன ஆகும், அதையும் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க போட்டு வேறு இருக்காங்க. தூரமாக இருக்குது இந்த கான்செப்ட்டு. போயிட்டு வாங்க அடுத்த லெவலுக்கு போடலாம். இது ஏதோ ஒரு புது ஜாம்பின்னு வர சொல்லியிருந்தாங்க. அந்த புது ஜாம்பி இருக்காங்க. மொட்டை ஜாம்பி செத்துருச்சு. இது அடிச்சா நம்ம காசு போயிடும். ஆனால் அது கொத்துனா நமக்கு இது டப்புன்னு வந்து ஸ்மயங்கிடுவோம் பாய்மா. கத்த முடிஞ்சா மாட்டு நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க பார்க்கணும். டப்புன்னு போய் அடிக்குது. என்னடா அது ஷீல்டு தான் போட்டுருக்கு தம்பி. ஐயோ டக்குன்னு போகணும்பா. ஓடுது எல்லா கேம்லேயும் நம்மளும் தான் கேம் ஜாம்பி துரத்திட்டு வரோம். ஆனால் அப்படியே அந்த கேமோட கான்செப்ட் பாருங்க. நம்ம ஜாம்பியை துரத்திட்டு போகிறோம், ஆனால் அது ஓடிக்கிட்டு இருக்கு. சரியான ஒரு ஃபன்னான கேம் தான் கேமு. இல்லைப்பா ஐயோ வெளியே போயிட்டேனா. ரைட்டு எவ்வளோ ஜூஸ் போட்டு தச்சுருவோம். நான் தரமாட்டேன். எதுக்கு நான் பாய்மா அதெல்லாம் தேவை தானே. அதெல்லாம் போய் செலவு பண்ண முடியுமா? நான் சொல்கிறது ரைட்டு ரைட்டு அப்படியே நம்ம போய்ட்டுருக்கோம். 3 இந்த சாமி தாங்க. ஓடுங்க அந்த சாம்பியை நம்ம தான் பிடிச்சாகணும். ரைட்டு நம்ம இருக்குன்னு தெரியுதுப்பா பாருங்க. டவுட்டு ஆரம்பம் அதுக்கு டப்புன்னு துப்புது. இருங்க இப்போ நம்ம போயிட்டோன்னு சொல்லுங்க. அப்படியே நம்ம அங்கேயே இருந்தோம்னா அப்படியே வந்து இருக்குது. வெளியே ஆற மாட்டுது. கரெக்டாக நம்ம வந்து ரொம்ப தூரம் போயிட்டோன்னு சொல்லுங்க. டக்குன்னு வெளியே வருது. டப்புன்னு வெளியே வந்தோடனே டப்புன்னு ஒரு ஹெட்ஷாட் போட்டு அப்படியே நம்ம வந்து லாக் கொடுக்கணும். அப்படியே டப்புன்னு போட்டு டப்புன்னு லாக் பண்ணணும். சரிங்களாப்பா என்ன ரைட்டா? ஒரு
வாங்க அடுத்த லெவலுக்கு போகலாம். தர மாட்டேன்டா, இருக்குதா தரேன்டா. அப்கிரேட் பண்ணணும். ரைட்டு அப்டேட்டை போட்டு அடுத்த லெவல் 5 அப்கிரேட் பண்ணினா ஜூஸோட ரேட்டுமே அதிகமாகும். எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் பாக்கியமாக சொல்லுவாங்க. ஆமாம் ரைட்டு பாக்கியமாஸ், இதை தான் பாக்கியமாக சொல்கிறாங்க. நம்ம அப்கிரேட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, டக்கு டக்குன்னு அப்படியே ஜூஸ் வந்து அதிகமாகும். அதே மாதிரி அதோட ஸ்பீடுமே வந்து அதிகமாகும். ரைட்டு வாங்க அடுத்த லெவலுக்கு போகலாம். இந்த மாதிரி தான் கேமஸ் நம்ம பாவம். அதே அந்த இது ரத்தம் கொடுத்துச்சுன்னு நம்மளும் இப்படி தான் ஆகும். அதனால நம்ம இதை நம்ம என்ன பண்ணுறோம். டேய் பேட்டு, டேய் ஓவராக பண்ணாத, செத்து போயிடுவேன். ஓவராக பண்ணாமல் உன் கதையை முடிச்சிடுவேன். ஐயோ ஒரு நாய் போடுது ஓடுது 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 ஓடுது. ஷட், ஒரு ஜாம்பியை நான் தவற விட்டேன். எனக்கு மனசே கேட்கல, எனக்கு மனசே கேட்கல. ஓகே லெவல் 6க்கு நிறையவே தந்துருக்காங்க பாய்ஸ். எந்த திங்க் பண்ணுறேன், நீ என்ன ஒரு கிரேட் ஜாம்பி கேட்சேன்னா அந்த ஹேங்கை நான் அதுக்கு நீ வாங்குறேன். இது வந்து உனக்கு எல்லாத்துக்கும் வந்து தருப்படும் அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நம்ம வந்து நிறைய சமயம் நம்ம பிடிக்க வந்து ஹண்ட் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ வெயிட் பண்ண நான் விரும்பலை, நான் ஓட போகிறேன். அதாவது ஜாம்பியை ஓட போகிறேன். மொத்தமே 100 ரூபா கிடைக்கும். ஓகே சார், குடும்பமாக இருக்குது. ஒரு அப்டேட்டை போட்டுக்கலாம். ஒரு அப்டேட்டை போட்டுச்சா அந்த இதெல்லாம் நம்ம வந்து வித்தியாசம். ஐயோ அந்த ஒரு ஜாம்பியை பிடிச்சிட்டு வந்துருந்தா கூட நல்லா விட்டு முடிச்சிருக்கோம். கடையை க்ளோஸ் பண்ண முடியாது. கடையெல்லாம் க்ளோஸ் பண்ண முடியாது, அது வந்து போய்கிட்டே தான் இருக்கும். என்னடா அது அருமை காசாடா, நான் கூட ஃப்ரீயாக இருந்துட்டேன்னு நினச்சேன். பாருங்க சந்தோஷம் தான் பார்த்தேன். என் சந்தோஷம் நீடிக்கல பாக்கியமா. ரைட்டு வாங்க ஜாம்பியை பிடிக்க போகலாம். 3 பிஸா இப்போ 3 இது போட்டிருக்கேன் சரிங்களா. வீடு போயிடும். தம்பி 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 ஓ டபுள் டபுள் கேட்ச் கொடூரம். வந்து சாப்பிட்றது சாப்பிட்றப்ப இருக்கு செட்டுலே ஒன்று எங்கிட்ட விட்டுட்டு வர டப்புன்னு அந்த காலம் நடக்குது. ஏன்டா பண்ணுறீங்க?
நீ வந்து கங்க்ராச்சுலேஷன், நீ வந்து இப்போலேருந்து நீ வந்து டோக்கன் வாங்கிக்கலாம். இன்னும் 4 more டோக்கன்ஸ் இது வந்து கலெக்ட் பண்ணிப்போம். நான் வந்து ரேங்க் கொஞ்சம் ஏறும்னு சொல்கிறேன். ரைட்டுமா என்ன டோக்கன்ரா காமியா அவங்களுக்கு 50 25 சுற்றுச்சு. இப்போ அந்த தென்னை வாங்க போகிறோம். வாங்கிட்டேங்க இன்னும் சேஞ்ச் எப்போ நம்ம அந்த குரூப் ஆஃப் ஜாம்பி இருக்கிற இடத்துல நம்ம வந்து 3 ஜாம்பி இருக்கிற இடத்துல நம்ம போடலாம். மரணமாக வந்து மாட்டிக்கிறோம். இந்த ஒரு ஜாம்பிக்கு தான் அந்த ஒரு பையன் போதுமானதான் என்னை கேட்டான். ஹெட்ஷாட் டங்குன்னு வந்து எட்டுலேயே வாங்கினான் பயம் அந்த ஜாம்பி பழகில். ரைட்டு நம்ம வந்து இங்கே வேணால் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு ரொம்ப தெரியல. ஓகே சரி 2 பேர் வராங்களா? டவுட் வந்து ஓடி போகிறாங்க. தரம் தப்புன்னு ஒரு இதுதான் சுத்தானே மாடிட்டாங்கன்னா தரமா இருக்கு. நிறையாவே ஜாமி நம்ம வந்து பிடிச்சிக்கிட்டே தான் பாருங்க. நம்ம லெவல் 7 இன்னும் ஒரு புது ஜாம்பியுமே அந்த அன்லாக் ஆயிடுச்சு அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. அந்த ஜாம்பிக்கான இதே நம்ம வந்து வாங்கிக்கலாம். இதுதான் ஸ்காலர் சிஸ்டம்லேயே ஒரு சூப்பரான டிஷ்ஷா. இது வந்து நிறைய மோட்டர் ஆயில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். ரைட் சைடு அப்புறம் அந்த ஜாம்பி கிடைக்கிற ரொம்ப ரேராக இருக்கும். தெரிஞ்சே போச்சு. ரைட்டு பார்க்கணும்னா நிறைய நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரைட்டு வாங்க வாங்க போகலாம் ஓடலாம். டங்கனை போட்டு இப்படி போகலாம். இதெல்லாம் என் சுத்தியால் நான் வச்சுருக்கு கையில். ஒரு ஒன்று மண்டையில் போட்டுருமோ நம்ம பிடிக்கா டம்முன்னு ஒரு போட்டுருவோம் டம்முன்னு பயமாறிய பயமா ஸ்கூலுக்கு டப்புன்னு வாட்டிங்களா தெரிஞ்சுட்டு எப்படியோ நம்ம கிட்ட இருக்கிற நம்ம தப்பிச்சிட்டோம். உன்னை நான் விட மாட்டேன். இந்த ஜாம்பி எப்படி இருந்தேன் உடனே அவ்வளோ ஆசைப்பிடிச்சு முடிச்சிட்டோம். இந்தாப்பா இன்னும் முடிச்சு விட்டேன். ஓகேப்பா எம்எஸ் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கப்பா எம்எஸ் இந்த மாதிரி மோர் வீடியோவுக்கு. ரைட்டு டேட் வந்து பண்ணிக்கிறேன். வாங்கிட்டேன். அந்த லைஃப் வந்து பெஸ்ட் நினைக்கிறேன். வெரி நைஸ். ரைட்டா ரைட்டு அப்கிரேட் லெவல் 80. யார் பார்க்க சொல்கிறேன். ரைட்டு பாய் நம்ம இதோட நம்ம நீங்கள் கேம் பிளே முடிச்சுக்கலாம். பார்ட் 2 வேணுன்னா மறக்காமல் பார்ட் 2 வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பாய் மேஸ். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க பாய் மேஸ். இப்போ நான் வந்து எனக்கு வந்து ஒரு மோட்டிவாக வந்து இருக்கும் போடுறதுக்கும். மறக்காமல் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்பும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் முதல் பண்ணுங்க பாய் மேஸ். சரிங்களா
பாய் ஃப்ரம் கோசி கேமிங்.